செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற ஆசிய அளவிலான அலைசறுக்கு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பரிசுகள் வழங்கி உரையாற்றி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதனுடைய கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற ஆசிய அளவில் நடைபெற்ற 4வது ஆசிய அலைசறுக்கு சாம்பியன்ஷிப் தொடரில் தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களை பல்வேறு நாடுகளை சேர்ந்த வீரர்கள் பங்கேற்றார்கள். அவர்களில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று இந்த பரிசுகளை வழங்கினார். அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர் ரமேஷ் வெண்கல பதக்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்திருக்கிறார். காரணம், ஆசிய அலைசறுக்கு சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியர் ஒருவர் பதக்கம் வெல்வது இதுவே முதல் முறையாகும். ஆசிய சர்பிங் கூட்டமைப்பு ASF என்று ஆங்கிலத்திலே குறிப்பிடுவார்கள். இந்திய அலைசறுக்கு கூட்டமைப்பும் இணைந்து இந்த தமிழக அரசின் ஆதரவுடன் இந்த சாம்பியன்ஷிப் போட்டிகள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தொடங்கியது. இன்று அதற்கான இறுதிப் போட்டிகள் நடைபெற்றது. அதில் இந்தியா, ஜப்பான், சீனா, இலங்கை, மாலத்தீவு உள்ளிட்ட 20 ஆசிய நாடுகளைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட வீரர்கள் பல்வேறு பிரிவுகளில் பங்கேற்றார்கள். இந்திய அணியில் 12 வீரர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். இதில் சுவாரஸ்யமான விஷயம், அந்த 12 வீரர்களில் 8 பேர் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். எனவே அவர்கள் பல்வேறு பிரிவுகளில் கலந்து கொண்டதில் ரமேஷ் என்ற தமிழ்நாட்டை சேர்ந்த வீரரும் வெற்றி பெற்றிருக்கிறார். ரமேஷ் உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து வந்து கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அந்த வீரர்களுக்கு தற்போது பரிசுகளை நம்முடைய தமிழக துணை முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார். குறிப்பாக தமிழ்நாட்டு வீரர் 12.60 புள்ளிகளை பெற்று 3வது இடத்தை பிடித்திருந்தார். அவருக்கு வெண்கல பதக்கம் கிடைத்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஆசிய அலைசறுக்கு சாம்பியன்ஷிப் வரலாற்றிலேயே இந்தியாவிற்கான ஒரு முதல் பதக்கமாக இன்று அது பதிவாகி இருக்கிறது. மேலும் தமிழக துணை முதலமைச்சர் பேசும்போது தமிழ்நாட்டு வீரர்களுடைய அந்த திறமையை ஊக்குவிக்கும் வகையில் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும், இன்னும் தேசிய அளவில் உலக அளவில் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள் வருவதற்கு இந்த போட்டி ஒரு முன்னுதாரணமாக ஒரு வழிகாட்டுதலாக இருந்ததாகவும், இதுபோன்று இன்னும் பல வீரர்களை உருவாக்குவதற்கான முயற்சியிலே தமிழக அரசு தீவிரமாக ஆர்வம் காட்டி வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.